ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கலைஞர் சென்டினரி பார்க் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மொழி பூங்காவுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் வரணும் அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் செம்மொழி பூங்காவில் தான் இருக்குது. நீங்கள் அங்கே விட்டுட்டு ஆப்போசிட்டில் ரோடு கிராஸ் பண்ணி வர மாதிரி இருக்கும். நம்ம கிட்ஸு யூஸ்வலாகவே வந்து வீக்லி 3 or 4 times வந்துட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு நம்ம கூட்டிகிட்டு போவோம். பட் ரெகுலராக நம்ம அங்கேயே போகிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் போர் அடிக்கும். ஸோ நாங்கள் என்ன யோசித்தோம் அப்படின்னா, சரி சாட்டர்டே வீக்கெண்ட் வந்துட்டு நம்ம எங்கேயாவது பார்க் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு இந்த லொக்கேஷனை அவங்களுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அவங்க பார்த்துட்டு ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவங்களுக்கு வந்து அந்த அவ்வளோ பெரிய பார்க் வந்து பார்த்துட்டோன்னே, ஓப்பன் ஸ்பேஸ் பார்த்தோன்னே ரொம்ப குஷியாகிட்டாங்க. அங்கேயும் எங்கேயும் ஓடி ஆடி சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க எக்ஸைட்மெண்ட் வந்து தாங்க முடியல. உள்ளே என்டர் ஆகிட்டோன்னு கொஞ்சம் தூரத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு ஒன்று அவைலபிள் இருக்கும். அதில் என்னென்ன இந்த இடத்துல இருக்குது, நம்ம எப்படி போய் அந்த இடத்த வந்துட்டு விசிட் பண்ணலாம் அண்ட் இந்த என்டையர் மேப் ஃபுல்லாகவே டீட்டெயில்ஸ் அதில் இருக்குது. நாங்கள் இது வந்து ஒரு ஃபோட்டோ மொபைலில் எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ தட் நம்ம அதை பார்த்து நம்ம லொக்கேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருந்தது. நீங்களும் அந்த மாதிரி ட்ரிக் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது பக்கத்துலேயே வந்துட்டு இங்கே பட்டர்ஃப்ளை ஸ்பாட் ஃபோட்டோகிராஃபிக்குன்னு ஒன்று இருந்தது. ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிட்ஸுக்கிட்ட சொல்லணுன்னே பட்டர்ஃப்ளைன்னு ரொம்பவே எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. அவங்க திருப்பி எங்களை பார்க்கவே இல்லை. பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னே அவங்க பாட்டிலே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. பட்டர்ஃப்ளை பார்த்தோன்னே அங்கேயே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வாங்க நம்ம இன்னும் நிறைய லொக்கேஷன்ஸ் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவாஸை வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருந்தது. நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகிறதுக்கு நாங்கள் தயாராகிட்டோம். கிட்ஸும் தயாராகிட்டாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் லொக்கேஷன் எங்கே போகிறோம் எதுன்னு எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த லொக்கேஷன் பார்த்தவே இல்லை. அவங்களே பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே வந்துட்டோன்னே தொடர் வளைவு பாதை அப்படின்னு ஒரு லொக்கேஷன் இருக்குங்க. இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம்னு நாங்கள் யோசித்தோம். பட் ஆனால் இந்த கிட்ஸு எங்களை விடவே இல்லை. அங்கேயும் ஓடிட்டு பின்னாடியே எங்களை ஓட விட்டுட்டாங்க. நாங்களும் அவங்க பின்னாடியே ஓடிக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு இருக்கிற அந்த எக்ஸைட்மெண்ட் அண்ட் எனர்ஜி வந்து கண்டிப்பாக நம்ம ஏஜில் நமக்கு இருக்காது. நீங்கள் அதனால் ஆக்டிவிட்டிலாம் பண்ணி கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் இருங்க. அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்மளால் அந்த மாதிரி முடியாது. நாங்கள் மிரட்டியும் கூட பார்த்துட்டோங்க, அடங்கவே இல்லை. சரி வாங்க நெக்ஸ்ட் லொக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்த லொக்கேஷன் தான் ஆர்கிட் குடில். இங்கே உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குட்டி க்ரீனரி பிளான்ஸாக இருந்ததுங்க. நிறைய பிளான் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பிளான்ஸும் பார்க்கும்போது அதோட பேரும் பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஒன்றும் யூனிக்காக இருந்தது. டிஃப்ரெண்ட் நேம்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருந்தது. கிட்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாம் வந்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. நாங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்துலேருந்து ஸ்பீக்கர்லேருந்து ஒரு வாய்ஸ் கேட்டதுங்க. மிஸ்ட் பாத்வே ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் கிட்ஸை கூப்பிட்டுட்டு டக்குன்னு நாங்கள் அந்த இடத்த நோக்கி ஓடினோங்க. கிட்ஸு ஏன் நம்மளை இவ்வளோ தூக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க அப்படின்னு யோசிச்சாங்க. அங்கே போய் பக்கத்தில் விட்டோன்னா போதுங்க. தூரத்துலேருந்து அதை பார்த்தோன்னே கிட்ஸு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க. கீழே இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளே நீங்களே பார்த்துருப்பீங்க, உள்ளே வந்துட்டோன்னே எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டோன்னே நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு விசிபிலிட்டி கூட இல்லைங்க. அந்த மாதிரி தருணத்தில் லைட்டாக குழந்தைங்க பயப்பட ஆரம்பித்தாங்க. நாங்கள் பின்னாடியே இருந்ததுனால அவங்க திரும்பி பார்த்து எங்களை ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டு அவங்களோட எக்ஸைட்மெண்ட்டை அவங்க கண்டினியூ பண்ணாங்க. அதில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லொக்கேஷன் போயிட்டோங்க. இந்த பார்க் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மிஸ்ட் பாத்வேயை ட்ரை பண்ணியே ஆகணும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் அ கைண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லலாங்க. அந்த ஃபோட்டோ சைட்ஸ்லாம் முடிச்சிட்டோன்னே பக்கத்துலேயே வந்துட்டு நேட்டிவ் வெஜிடபிள் பேட்ச்னு ஒன்று இருந்ததுங்க. இது தாங்க நம்ம நெக்ஸ்ட் லொக்கேஷன். பார்க்கவே ரொம்ப கிராண்டாக இருந்தது. இதுக்கு நீங்கள் தனியாக டிக்கெட்ஸ் வாங்கணுங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாமே தனித்தனி டிக்கெட்ஸாக தான் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் எப்படி என்ட்ரி டிக்கெட் வாங்குறீங்களோ அதே மாதிரியே இதுக்கும் சேர்த்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இங்கே என்ட்ரி ஆகிட்டோன்னே உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன நோட்டீஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஏசிங்க. நல்ல சில்லுன்னு இருந்தது. நாங்கள் வந்து இந்த டைம் பார்த்திங்கன்னா மிட் டைம் ஒரு 3:30 4 o'clock போல் இருக்குங்க. வெயிலேருந்து உள்ளே வந்துட்டோன்னே நல்லா சில்லுன்னு இருந்ததுங்க. கீழே அவ்வளோ பிளான்ட் வெரைட்டிஸ் இருந்தது. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நிறைய ஃப்ளவர்ஸ், அதுவும் கலராக இருந்தது. கிட்ஸ்லாம் பார்த்து இது என்ன கலர், அது என்ன கலர், இது பிங்க்கு, அது ரெட்டு, அது இதுன்னு சொல்லி அவங்கக்குள்ளேயே பேசிக்கிட்டு ஒரு கான்வர்சேஷன்ஸ்லாம் ரொம்பவே க்யூட்டாக இருந்ததுங்க.
இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி ஒரு லொக்கேஷன் இருந்தது, ஒரு ஆர்ச் மாதிரி கர்வில். ஸோ அங்கே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம், கொஞ்சம் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஜாலியாக கிட்ஸ் வந்து ஃபன் பண்ணாங்க. இந்த கலர் பிளான்ட் எனக்கு, அந்த கலர் ஃப்ளவர் உனக்கு, இந்த மாதிரி கான்வர்சேஷன்ஸ்லாம் கேட்டு எங்களுக்கு ரொம்பவே சிரிப்பாக தாங்கலை. இந்த மாதிரி கலராக பிளான்ட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ்லாம் நம்ம வீட்டில் நம்மளால் வளர்க்க முடியுமான்னு தெரியலங்க. பட் இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம போயிட்டு ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்கணுங்க. அதுவும் கிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இதுலேயே கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டோன்னா பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியில் அழகாக டிசைன் பண்ணி பிளான்ஸ் வச்சு உள்ள அழகாக க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப கிட்ஸுக்கு பிடிச்சிருந்தது. அதை சுற்றி பார்த்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இந்த ஃபிஷ் டேங்க் எனக்கு, அந்த ஃபிஷ் டேங்க் உனக்குன்னு சொல்லி கூட திருப்பி இதே கான்வர்சேஷன் கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஃபஸ்ட் ஃப்ளோர் போனோங்க. கீழே எப்படி நல்லா சில்லுன்னு ஏசி போட்டு வச்சுருந்தாங்களோ பிளான்ஸ்க்கு, அது மாதிரி மேலே வந்து டெசர்ட் பிளான்ஸ் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில். ஸோ அங்கே வந்து ஹீட்டாக வந்து வச்சுருந்தாங்க. இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த என்டையர் பார்க் வந்து சயின்டிஃபிக்காக பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டெக்னாலஜி இவ்வளோ தூரம் யூஸ் பண்ணி இவங்க வந்து ஒரு பார்க் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கும்போது எங்களுக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த இடத்துல கிட்ஸ் வந்துட்டு நம்ம வந்து அங்கேயும் இங்கேயும் ஓட அலோவ் பண்ணல. ஏன்னா இங்கே வந்து டெசர்ட் பிளான்ட்னால நிறைய முள் செடியாக இருந்தது. ஸோ எல்லாம் கை பிடிச்சி பொறுமையாக கூட்டிகிட்டு போகணும். அவங்களுக்கு இந்த இடத்துல விளையாடுற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நாங்கள் தரல. ஏன்னா வந்து சேஃப்டி தான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன தான் முள் செடியாக இருந்தாலும் அது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஸோ கிட்ஸ் வந்து அதெல்லாம் பார்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க. என்னது இது? புரியல. இந்த பார்க் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்க்கலாங்க. இந்த பார்க் வந்துட்டு நம்ம எம்கே ஸ்டாலின் சிஎம் சார் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. அண்ட் இந்த பார்க் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. க்ரோஸில் தான் செலவு பண்ணியிருக்காங்க. யாருக்காவது எனி ஐடியா இருந்தது எவ்வளோ க்ரோஸ் செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சது இல்லை கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நானே இந்த வீடியோ எண்டில் எவ்வளோ க்ரோஸ் செலவு பண்ணியிருக்காங்க இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக கெஸ் பண்ணி எவ்வளோ க்ரோஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறவங்களுக்கு கமெண்ட்ஸில் குலுக்கல் முறையில்
நாங்கள் எந்த கிஃப்ட்டும் தரப்போகிறது இல்லைங்க. அனிமல்ஸா? பூதானே இருக்கு பட்டுவாங்க. அது பூ பூ அது உள்ள அனிமல்ஸ் இருக்கா? ஆமா, கஷ்டிது. என்ன அனிமல் இருக்கு? அது சாப்பிடல. சாப்பிடுது. என்ன பாக்குது? அது லைஃப் பாக்குது. அப்படியா? ஆமா. ஆனா இங்க மேல எல்லாம் என்ன வச்சிருக்காங்க? மேல இருக்கு. பூ. ஃப்ளவர். பூ பூ பூ. ஃப்ளவர். ஃப்ளவரா? ஃப்ளவர். நெக்ஸ்ட்டு வெளில வந்துட்டோன்னே கிளாஸ் ஹவுஸ்லேருந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் வச்சு ஒரு லொக்கேஷன் இருக்குங்க. இங்கே நாங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டோம் போல். எதனால் அப்படின்னா நாங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி லொக்கேஷன்ஸ் நிறையா போயிட்டோம். கிட்ஸ் வந்து பக்கத்துலேயே இங்கே ட்ரெயின் நாங்கள் வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோங்க. அந்த பாத்வேயில் நடந்த கூத்து தாங்க இது. நீங்களே பாருங்களேன். என்ன பண்ணுற பாரா? அவங்கள வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ண அலம்பு தாங்க இது. என்ன பண்ணுற பாரு? என்ன பண்ணுற பாரா? என்ன பண்ணுற பாரா? போகிற வழியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோ லொக்கேஷன்ஸ் இருக்குங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியான லொக்கேஷன்ஸு, ஆரஞ்சு, ஆப்பிள், பட்டர்ஃப்ளைஸ், இந்த மாதிரி நிறையா குட்டி குட்டியாக சீட்டிங் லொக்கேஷன்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் உட்காந்து அழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். Bye.
ஓடியாங்க ஓடியாங்க ஓடியாங்க